கத்திலே சங்க அறுத்துருவேன். விடுறா அவளை, நான் பாத்துக்கிறேன். இல்லடா எதுவுமே கிடைக்கல. ஏய் எந்திரடி. ஏய் எந்திரே. அடியில பதுக்கி வச்சு இல்ல நான் சொல்ற வேணா. டேய் நான் யாருன்னு தெரியாம என் வீட்டுக்குள்ள பூந்துட்டீங்க. கவர்மெண்ட் ஆபீசர் தானே? ஏதோ சொந்த பணத்துல வாங்கின மாதிரி பதறா. லஞ்சமா வந்தது தானே பதுக்கி வச்சிருக்க. அப்புறம் என்ன துள்ளுற? அடங்கு. வாடா போலாம். மச்சி இவளையும் கூட்டிட்டு போயிடலாம்டா. அடிச்சி வா. டேய் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு, மரியாதையா வச்சுட்டு போயிடுங்க. யோ காவல்துறையே எங்க தோஸ்த் தான். உனக்கு வேணும்னா 7ல இருந்து ஜெட் வரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. வரட்டா? டேய் வாடா. குட் பை. மா யாரே? மா கதவை தரமா? நீ நிறுத்து மேல. கேக்குதா வந்த? போடா வரல. யோ நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, என் அம்மாவை பார்க்க வந்தேன். போடா வரல கலவாணி பையல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? உன்னை பார்க்கவே பிடிக்கலடா. மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. போடா. அருவருப்பா இருக்கா? இருக்கும்டா, அருவருப்பா இருக்கும். வா. அருவருப்பா இருக்கா? ஒரு வாட்டி உன் வீட்ல முட்டி போட்டதுக்கே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா எத்தனை தடவை எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை வாட்டி நான் முட்டி போட்டிருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை திருட்டு பையன்னு சொல்றியே. நீ என்ன ஒழுங்கா வளர்த்திருந்தா நான் ஏன் அப்படி ஆக போறேன்? நாக்கெல்லாம் வரண்டு என்னமோ பண்ணுதுடா. கொஞ்சம் தண்ணியாவது குற. தண்ணி வேணுமா? என்ன தாகமா இருக்கா? இதே இடத்துல எத்தனை வாட்டி நீ என்ன கட்டி வச்சு அடிச்சிருப்ப. இப்ப பாரு, அதே இடத்துல நீ ஒரு அப்பனா நீ எனக்கு என்ன செஞ்சியோ அதத்தான் இப்ப நான் உனக்கு திருப்பி செய்யறேன். வாடா செல்லம், எங்க காலேஜ் போயிட்டு வரியா? பாத்தியா அண்ணன் உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கத்துல வாடா. அட வாடா பக்கத்துல. செயின் நல்லா இருக்கா? யாரு இவனா பாவம்? இவன் ஒழுங்கா இருந்திருந்தா ஏமா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்க போகுது? எல்லா பிள்ளைங்களுக்கும் ரோல் மாடல் தான் அப்பன் தான். நான் கெட்டு போனதுக்கு முழு காரணம் இவனை பார்த்துதாமா. இவன் அப்பன் இல்ல, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த பாவி. அம்மா அண்ணன் தங்கச்சின்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல என்ன மட்டும் தனியா கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டானே. 10 வயசுல கிடைக்க வேண்டிய அன்பு அரவணைப்பு பாசம் கிடைக்காம எவ்வளவு ஏங்கிருப்பேன் தெரியுமா? வயிறார சாப்பாடு கிடைக்காம பசி அடி உதன்னு எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? இல்ல யாரால? ஒன்னால. நீ திருந்தி நல்லா வருவேன்னு நினைச்சுதான்டா அவனை சேர்த்து விட்டேன். இப்படி சீரழிஞ்சு வருவேன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன மன்னிச்சரா. மன்னிப்பா மவனே, உனக்கு என் கையால தான்டா சாவு. வராத, வந்தா அடிச்சிருவேன். ஓ சின்ன வயசுல இருந்தா இந்த கட்டி வச்சு அடிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? மூளையில தான் அழுதுட்டு இருந்தல. இப்ப அதே வேலை போய் பாரு. அப்பனா யாரு? இவனா? தான் பாக்கிறவங்கள தான் புள்ள பாக்கணுமே தோல்லையும் மார்லையும் தூக்கி சுமக்கிறான் பாரு, அவன் அப்பன். ஒரு புள்ள பிறந்ததுல இருந்து தான் சொந்த காலில் நிக்கிற வரைக்கும் அவனை படிக்க வச்சு ஆளாக்குறான் பாத்தியா, அவன் அப்பன்.
எல்லா அப்பனும் தான் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க கீழே நிக்கும் போது இவன் என்ன சேர்க்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா பாத்தியா? இவன் எல்லாம் என் அப்பனா? கைய பிடிச்சு கூட்டிட்டு போற வயசுல என்ன கை கழுவி விட்டானே, இவனை எப்படிமா அப்பான்னு சொல்றது? இவனா என்னவை நினைக்க நீரில்லை. உன்னால என் நிம்மதியும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. ஒன்னா நீ பண்ணிட்டு வர திட்டத்தினால உன்னை தேடி வர போலீஸ் எத்தனை நாள் என்ன கூட்டு போய் உட்கார வச்சிருக்கானுங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் நீங்க முடிவு கட்டணும், முடிவு கட்டணும். என்ன சொல்லுறீ? எதுக்குமா இந்நேரம் புருஷனியா கொண்டு இருப்போம்? பரவாயில்ல, உன் புள்ளதான் முக்கியம் நினைக்கிறியா நீ? வெளியில இருந்தாக்கா நான் உயிரோட இருக்க முடியாது. வீட்டிலே காட்ட ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்றியா? இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. வெளியில விட்டா எத்தனை பேரை கொல்லுவான்னு தெரியாது. ஒரு போலீஸ்ல பிடிச்சிடலாம். உட சொல்லுமா, போலீஸ்காரங்க பழைய பகையில வச்சு பழி வித்துருவாங்க. உட சொல்லுமா. அப்பா அன்னைக்கு பண்ண அதே தப்பு நீ பண்ணாத. அப்படியே ஓடிடுறேன். அண்ணா உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன், அப்படியே விட்டுறேன், ஓடிடுறேன். பாமா இருக்கமே நடிப்பாண்டா விட்டாதடா. அண்ணா ப்ளீஸ் வேணாண்ணே விட்டுறேன். யோ அந்த எஃப்ஐஆர் ஃபைல் எடுத்துட்டு வாயா. சார் நீங்க தேடிட்டு இருக்க வாளு என் தம்பி தான். அவனை நானே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். யோ அவனை பிடிச்ச உட்கார வையா. நீங்க உட்காருங்க. நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்க வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. இவனை தேடி நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காதுங்க சார். இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். யோ ராஜேந்திரன், ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வாயா. ஓகே சார். நாங்களே இவனை ஜல்லட போட்டு தேடிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்களே கூட்டு வந்தீங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீங்க கிளம்புங்க. சார் பெத்த அப்பன் என்னையே கொல்ல பார்த்தான் சார். அவனை வெளில விட்டுறாதீங்க சார். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. யோ நடராஜ் சார், அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணியா. ஓகே சார். இனிமேலாவது திருந்தி வாடா. ஓகே போறேன் சார். நீங்க போங்க. அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு முடிச்சோம்டா, சனியும் முடிச்சவன். பெரிய வால்டர் வெளியே நினைப்பு. இவங்களை போட்டோ எடுத்து ஜீப்ல ஏத்தியா. நிறைய வாங்கியிருப்பானுங்களோ பசங்க. ஏன்டா இப்படி காட்டி கொடுத்துட்ட? மச்சான் தனியா இருந்தா போர் அடிக்கும்டா. டைம் பாஸ்க்கு ஆள் வேணாமா? அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். டைம் பாஸ் பண்ற இடமாடா இது. டைம் பாஸ் ஆனால் குறுக்கரை வாங்கி தோணுட்டுறா. உள்ள வச்சுன்னு குமுறு குமுறாங்க. டைம் பாஸ் பண்ணுவோம்ல. ஆமா மச்சான், நம்மள எந்த கேஸ்க்கு அடிக்கிறாங்க? ரொம்ப அவசியம். என்ன மச்சான் உள்ள ஆக்ஷன் படமா? ஏன் நீ வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாயா. கேட்கறான் பாரு. யோ எந்திரா, போட்டோ எடுக்கணும் எந்திரா. சார் திருப்பி அடிக்க மாட்டேன்னு திரும்ப அடிச்சுன்னு இருக்காதீங்க சார். ஓ திருப்பி அடிப்பியா நீ? ஏய் உலகத்துல இருக்கிற சிறந்த போலீஸ்ல 2வது இடத்துல இருக்க போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் தான்டா. சார் உலகத்துல இருக்கிற திறமையான திருடங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க சார். அதுல தமிழ்நாட்டு திருடங்க தான் முத இடத்துல இருப்போம். இல்ல மச்சி எந்திரிக்கடா, வாங்கடா. ஒல்லுப்படா உங்களுக்கு. வாயை மூடி சும்மா இருக்கடா. என்னடா இந்த வாட்டி திகாரா புழல் ஜெயில் தானா? சார் வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க சார். மூத்திரம் முட்டிட்டு வருது சார். ஏய் வாயை மூட்டு சும்மா வாடா, பிச்சிரும் பிச்சு. சார் இவனுக்கு ரொம்ப அகடமாக பிடிச்சவங்க சார். விட்டா வண்டியிலே போனாலும் போயிடுவானுங்க. கொஞ்சம் வண்டியை நிப்பாட்ட சொல்லுங்க சார். யோ நீ வேற வர நித்யா.